ஓ முருகா. நீங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக வாழணும், மனநிறைவோடு வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடவுள் திருவடியை நல்லா இறுக பற்றி கொள்ளுங்க. இதுதான் ஒரே தீர்வு. வேற எதுனாலே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. வேற அதெல்லாம் சந்தோஷம் கொடுக்கும், அதெல்லாம் ஒரு சிறிது காலத்துக்கு தான் கொடுக்கும். அதனால தான் அதெல்லாம் சிற்றின்பம் அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் கொடுக்குற இன்பம் தான் பேரின்பம். அதனால் உங்களால் கடவுள் நாமத்தை எவ்வளோக்கு எவ்வளோ ஜபம் பண்ண முடியுமோ, கடவுளுடைய மந்திரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ உச்சரிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். அது எப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ உடம்பு ஓரளவுக்கு ஷேப்பே இல்லாமல் நோஞ்சா மாதிரி இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவன் எப்படி உடம்புக்கு கேர் பண்ணி நல்ல ஆரோக்கியமான உணவுகள்லாம் சாப்பிட்டு ஜிம்முக்கு போகிறப்ப என்ன ஆகும்னா ஒரு 1 வீக் 2 வீக்லேயே அவனுடைய அந்த பாடி ஷேப் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஒரு கண்டினியூஸாக 3 months 6 months 1 yearலாம் கம்ப்ளீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அவன் பாடி டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். அந்த நோஞ்சான்லேருந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் கடவுளுடைய மந்திரத்தை நாமத்தை நீங்கள் உச்சரிக்க என்ன ஆகும்னு வச்சுக்கோங்களேன், ஆன்மா உள்ளுக்குள்ளே இருக்க ஆன்மா ஆக்கம் பெறும். உங்களுக்கு தெரிஞ்ச கடவுளுடைய, உங்களுக்கு பிடிச்ச கடவுள், உங்களுக்கு தெரிஞ்ச கடவுளுடைய மந்திரங்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விளக்கேற்றி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மந்திர ஜபம் உருவேற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் லைஃப் பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும். இப்போ நான் எங்கள் தொண்டர்கள், அகத்திய சன்மார்க்க சங்க தொண்டர்கள்லாம் என்னென்னா முருகப்பெருமானையும் நவகோடி சித்தர்களையும் வணங்குவோம். உதாரணமாக ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கருவூர் தேவாய நம, ஓம் ராமலிங்க தேவாய நம, அப்புறம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி அப்படின்ட்டு ஒரு 20 நிமிஷமாச்சும் நாம ஜபம் காலையில் மாலையில் பண்ணி அன்னதானம் பண்ணுவாங்க எங்களுடைய அகத்திய சன்மார்க்க சங்க தொண்டர்கள். இதுதான் எங்கள் குருநாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு கடவுள் அருளை எளிய முறையில் பெறக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விளக்கேற்றி வச்சு உருவேற்றீங்களோ அது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அதுக்கு முக்கியமாக சைவ உணவு மேற்கொள்ளுங்க. மாதம் 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அசைவத்தை தவிர்த்துருங்க. இப்படி நீங்கள் குறைஞ்சது ஒரு வருஷம் பண்ணிங்கன்னா அதுக்கான சேஞ்ச் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கடவுளோடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்மா ஆக்கம் பிறகு கடவுளுடைய நாமங்களை மந்திர ஜபம் மட்டும்தான் தீர்வு. அப்புறம் தர்மம் செய்கிறப்ப ஆன்மா ஆக்கம் பெறும். அதனால் இதை ரெண்டையும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்க. ஓம் முருகா. நன்றி.